ஸோ எனர்ஜி பார்த்தீங்கன்னா வந்து தெர்மோடைனமிக்ஸில் எப்படி பிரிக்கிறாங்கன்னா ஸ்டோர்ட் எனர்ஜி, டிரான்சிட் எனர்ஜி. ஸ்டோர்ட் எனர்ஜி வந்து இப்போ அகெயின் வந்து மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஸ்டோர்ட் எனர்ஜி, அப்புறம் மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஸ்டோர்ட் எனர்ஜி சொல்கிறாங்க. மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஸ்டோர்ட் எனர்ஜியில் பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி சொல்கிறாங்க. மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் இதில் இன்டர் எனர்ஜி சொல்கிறாங்க. டிரான்சிட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அது ஈட் ஒர்க்கு. இந்த ஈட்டும் ஒர்க்கும் வந்து என்ன பண்ணணும்னா விச் கேன் கிராஸ் த பவுண்ட்ரி. இப்போ டிரான்சிட் எனர்ஜினா என்னென்னா எந்த எனர்ஜி வந்து கிராஸ் த பவுண்ட்ரியோ, சிஸ்டமோட பவுண்ட்ரிஸை கிராஸ் பண்ணுற எந்த எனர்ஜியாக இருந்தாலும் டிரான்சிட் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து தெர்மோடைனமிக்ஸ் சாயலில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். தெர்மோடைனமிக்ஸ் படி எனர்ஜி வந்து ஸ்டோர்ட் எனர்ஜி, டிரான்சிட் எனர்ஜி ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஸ்டோர்ட் எனர்ஜி வந்து மேக்ரோஸ்கோபிக் எனர்ஜி, மைக்ரோஸ்கோபிக் எனர்ஜி சொல்கிறாங்க. மேக்ரோஸ்கோபிக் எனர்ஜியில் பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி வருது. மைக்ரோஸ்கோபிக்கில் இன்டர் எனர்ஜி. இது வந்து மேக்ரோஸ்கோபிக் எனர்ஜினா வந்து வித் ரெஃபரன்ஸ் டு த சிஸ்டம். இதுக்கு வந்து ஃபார்முலா வந்து mgh சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஆஃப் mv². இதே பெர் யூனிட் மாஸ் போட்டோன்னா வெறும் gh வரும். இங்கே கைனடிக் எனர்ஜி பெர் யூனிட் மாஸ் போட்டோன்னா v²/2 வரும். மாஸால் வகுத்துட்டோன்னா மாஸ் அடிபட்டு போயிடும். இங்கே இன்டர் எனர்ஜி வந்து தி சம் ஆஃப் த ஆல் இன்டர் எனர்ஜி ஆஃப் த மாலிகுல்ஸ். ஒவ்வொரு மாலிகுல்ஸோட எல்லா சம்மு தான் வந்து மைக்ரோஸ்கோபிக் எனர்ஜி, சம் ஆஃப் த ஆல் த மாலிகுலர் இன்டர் எனர்ஜி. ஸோ ஈட்டும் ஒர்க்கும் வந்து கேன் கிராஸ் த பவுண்டரி ஆர் கால்டு பிலாங் டு த டிரான்சிட் எனர்ஜி. தேங்க்யூ சாம்பியன்ஸ்.